வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஹேவ்ங்கிற வார்த்தையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே பி அப்படிங்கிற வார்த்தை, அதாவது இந்த ஹேவ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பி எடுத்துக்கிட்டாலும் சரி, டூ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹேவ், பி, டூ, இந்த மூணு வார்த்தைகளுமே ஹெச்பிடி, ஹாப்பி பர்த்டே, ஹேவ், பி, டூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரைமரி ஆக்சிலரி. ஆக்சிலரினா ஹெல்பிங் வெர்ப். ஆக்சிலரினா என்னது? ஹெல்பிங் வெர்ப். அந்த ஆக்சிலரியிலேயே பிரைமரி ஆக்சிலரி, மாடல் ஆக்சிலரி, அடுத்து செமி மாடல், இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ மாடல் ஆக்சிலரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷால், ஷுட், வில், வுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட், இது எல்லாமே மாடல் ஆக்சிலரிஸ். நீட், டேர், யூஸ்டு டு, ஆர் டு, இது செமி மாடல்ஸ். இந்த மாடல் ஆக்சிலரிஸில் ஏற்கனவே ஷுட்டை மஸ்ட்டை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோவும், ஷாலை வில்லை பற்றி ஒரு வீடியோவும், கேனை பற்றி ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். மீதி உள்ள வார்த்தைகளை இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். இந்த வீடியோஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பிரைமரி ஆக்சிலரின்னு சொல்லக்கூடிய ஹாவ், பி, டூ, இந்த மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியை பற்றி ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். பி எப்படி தனியாக நின்று மீனிங் கொடுக்குது, அந்த பி எப்படி கண்டினியூஸ் டென்ஸுங்கிற ஒரு டென்ஸை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பி பற்றிய ஒரு வீடியோவில், அதாவது ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஷால் பி, வில் பி, இந்த மாதிரி வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பிஏ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்க்கை போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ்னா என்ன, அதோட பிரான்ச்சஸ் என்னெல்லாம், அதிலேருந்து வரக்கூடிய மற்ற வார்த்தைகள் என்னெல்லாம், இது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் காமனாக, இது எந்தெந்த டென்சஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அது தவிர அடிஷ்னலாக இது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹேவ் தனியாக எப்படி மீனிங் கொடுக்குது. ஹேவ்னா ஹேவ், ஹேஸ், ஹேட். ஃப்யூச்சரில் போச்சுதுன்னா ஷால் ஹேவ், வில் ஹேவ், இந்த மாதிரி வார்த்தைகள் தனியாக நின்று என்ன மீனிங் கொடுக்குது. அடுத்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒரு டென்ஸை உருவாக்குறதுக்கு இந்த ஹேவ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஹேவ் இல்லாமல் பெர்ஃபெக்ட் டென்ஸை நீங்கள் உருவாக்க முடியாது. எப்போ இந்த ஹேவ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லக்கூடிய V3 செய்கிறதோ அப்போது கிடைக்கக்கூடியது தான் நமக்கு என்னென்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ அந்த பெர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் இந்த ஹேவ் வரும். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது தவிர ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, வில் ஹாவ் டு, ஷால் ஹாவ் டு, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது தவிர கண்டிஷனல் கிளாஸில் குறிப்பாக இம்பாசிபிள் கண்டிஷனில் எப்படி இந்த ஹேவ் பயன்படுத்தப்படுது, எந்த டென்ஸில் இது வருது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்குறோம். ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஹேவை பற்றி ஓவராலாக ஒரு ஐடியா உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாகி இருக்கும், உருவாகும். ஃபஸ்ட்டு இந்த ஹேவை நார்மலாக இம்பரேட்டிவ் சென்டென்சஸில், கட்டளை வாக்கியங்களில் நம்ம யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹேவுக்கு ஒரு மீனிங் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுட்டு போயிட முடியாது. ஏன்னா ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரி நீங்கள் எடுத்து பார்த்தாலே அங்கேயே 30க்கு மேலே, 30க்கு மேலே மீனிங்ஸ் இந்த யூசேஜஸ் இந்த ஹேவ்ங்கிற வார்த்தைக்கு நீங்கள் பார்க்கலாம். இதில் எல்லா யூசேஜ் பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. நம்ம மேக்ஸிமம் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் நீங்கள் கேள்விப்பட்ட சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே, இந்த மாதிரி விஷ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த இடத்துல ஹேவ்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், நீ அனுபவி, ஒரு நல்ல நாளை அனுபவி, அந்த மாதிரி மீனிங்கில் ஹேவ் கொடுக்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் யுவர் லஞ்ச், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, லஞ்சு சாப்பிடுன்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹேவ் என்ன மீனிங் கொடுக்குதுன்னா ஈட் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேவ் அ பாத், ஹேவ் அ ஷவர், ஹேவ் அ பிரேக், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹேவ் டேக்குங்கிற மீனிங் கொடுக்கும். ஒரு பிரேக் எடுத்துக்க, ஒரு குளியல் எடு, புரியுதா உங்களுக்கு? அடுத்து ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி, ஹேவ் அ கப் ஆஃப் டீ, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா
இந்த இடத்துல ஹாவ்ங்கிறது ட்ரிங்க்குங்கிற மீனிங் கொடுக்குது. ஸோ இந்த ஒரு நார்மலான ஏரியாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், டேக், ஈட், ட்ரிங்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் நீங்கள் கொடுக்குறத பார்க்குறீங்க. ஸோ இதை பற்றிலாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் நம்ம மைண்டில் செட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இந்த ஹேவோட டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்னென்னலாம், எப்படி பி வெர்பில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஃப்யூச்சர் எடுத்துக்கிட்டால் ஷால் ஹேவ், வில் ஹேவ் இந்த மாதிரி பார்த்தோம். இதுவே V1, V2, V3, V4 இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பி வெர்ப் எப்படி வரும்னா ஆம், இஸ், ஆர் V1, வாஸ், வேர் V2, அடுத்து பீன் V3, பீயிங் V4, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்து பீயிங். இந்த அடிப்படையில் நீங்கள் கோங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? கோ, வெண்ட், கான். ஓகே, கோயிங் ஃபைனலாக V4. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக இருக்கும்போது பி வெர்பில் இஸ்ஸும், இப்போ இந்த கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஸ் வரும், ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேஸ் வரும், ஸ்டடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டடீஸ். எப்போது? சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கும்போது ப்ரெசன்ட் டென்சஸில். அந்த அடிப்படையில் ஹேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்படி கோஸ் யூஸ் பண்ணுறோமோ, எப்படி இஸ் யூஸ் பண்ணுறோமோ, எப்படி பிளேஸ் யூஸ் பண்ணுறோமோ, எப்படி ஸ்டடீஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எஸ் சவுண்ட் வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஹேவ்ங்கிற இடத்துல நம்ம ஹேஸ் பயன்படுத்துவோம் ப்ரெசன்ட் டென்சஸில். ஓகே, ஸோ ஹேவ், ஹேஸ் ப்ரெசண்ட்டில், ஹேட் ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸ், ஹேடு மட்டும்தான் அது பாஸ்ட் டென்ஸு, அது செகண்ட் பிளேஸில் V2. அடுத்ததாக V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம யூஸ் பண்ண ஹேடு தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் வருது. அடுத்ததாக ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னா ஐஎன்ஜி ஃபார்ம்னா இங்கே என்ன வருதுன்னா ஹேவிங். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ 4 ஃபார்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். V1, V2, V3, V4. ஓகே, V1 have, has, V2 had, V3 had தான், V4 having. கிளியர்? இதே பி வெர்ப்னா எப்படி வரும்? am, is, are, was, were, been. V3 been. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. V3 என்னது? been. ஏன்னா இப்போ நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோலேயே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் பற்றி படிக்கும்போது இந்த பீன்கிற வார்த்தையை நம்ம ஹேவ் கூட பயன்படுத்துவோம். அதனால் பீன்கிற வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பி வெர்பில் வந்து பீயிங், ஹேவ் வெர்பில் என்னது? ஹேவிங். இப்போ கோவாக இருந்ததுன்னா கோயிங், V4. ஸோ V1, V2, V3, V4ங்கிறத தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஒரு டேபிளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் எப்படி 3 டென்சஸ்லேயும் வருது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த 3 டென்ஸ்லையும் ஹேவ் எப்படி வருது, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் 2 books. ஐ ஹாவ் 2 books. நான் 2 புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் அ பென். நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். யூ ஹாவ் அ பென். நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாய். ஹீ ஹாவ் கிடையாது, என்ன வரும்? ஹேஸ். ஹீ ஹேஸ் அ பென். ஸோ சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் லாஜிக். சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேவ் பிளேஸில் என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹேஸ். அவ்வளோதான். ஸோ நான் வைத்திருக்கிறேன். அவன் வைத்திருந்தான்னா ஹீ ஹேஸ் அ கார். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான். ஹீ ஹேஸ் ₹500. அவன் 500 ரூபாய் வச்சிருக்கிறான். புரியுதா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஹேடு தான். வைத்திருந்தேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா ஐ ஹேட் ₹200 yesterday. Today I have ₹500. Tomorrow I will have ₹800. ஸோ ஃப்யூச்சராக இருந்தால் நான் வைத்திருப்பேன் வரும்போது will have or shall have. shall haveங்கிறது ஐக்கும் விக்கும், அதாவது ஃபஸ்ட் பர்சனுக்கு மட்டும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லா பர்சன்ஸுக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? வில் ஹாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஷால் வில்லை பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ரைட், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஐ வில் ஹாவ் ₹800 டுமாரோ. ஐ ஹாவ் ₹500 டுடே. ஐ ஹேட் ₹200 எஸ்டர்டே. ஸோ நேற்று ஐ ஹேட் பாஸ்ட் டென்ஸ் ₹200. டுடே ஐ ஹாவ்
500 rupees. Tomorrow I will have, நாளை நான் வைத்திருப்பேன். இந்த பேசிக் விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மற்ற எல்லா சப்ஜெக்ட் கூடயும் இதை யூஸ் பண்ணி பழகிக்கலாம். என்ன ஐ ஹாவ் ஆனால் ஹீ ஹேஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பேரை சொல்லி, உங்கள் ஃப்ரெண்டு பேர் ராஜானா ராஜா ஹேஸ். ராஜா ஹேஸ் ₹500 டுடே. ராஜா 500 ரூபாய் வைத்திருக்கிறான். இன்று ராஜா 500 ரூபாய் வைத்திருக்கிறான். ராஜா ஹேட் 200 rupees எஸ்டர்டே. நேற்று ராஜா 200 ரூபா வைத்திருந்தான். நாளை டுமாரோ ராஜா வில் ஹாவ் 700 rupees டுமாரோ. நாளைக்கு ராஜா 700 ரூபாய் வைத்திருப்பான். புரியுதா? ஸோ 3 டென்சஸ்லேயும் இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே யூஸ் பண்ணி பாருங்கள். அது கூடவே இந்த மாதிரி என்ன ஏதாவது ஒரு பொருள் 2 books இல்லைனா இப்போது எனக்கு 4 பிரதர்ஸ் இருக்காங்கன்னா ஐ ஹாவ் 4 brothers. சரியா? ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ இதை எப்படி நெகட்டிவாக மாற்றுறது, அதாவது நான் வைத்திருக்கிறேன், நான் வைத்திருக்கவில்லை, அந்த மாதிரி எப்படி நெகட்டிவாக மாற்றுறது, அடுத்து எப்படி கொஸ்டினாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா he is playing, he is playing, இதை எப்படி கொஸ்டினாக மாற்றுவீங்க, இதை எப்படி நெகட்டிவாக மாற்றுவீங்க? ரெண்டுமே ஈஸி. he is not playing. ஓகே, கொஸ்டினாக மாற்றுறதுக்கு இந்த இசத்துக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவீங்க. is he playing? இப்போது you can speak, you can speak, இதை எப்படி நீங்கள் கொஸ்டினாக மாற்றுவீங்க? கேன் யூ ஸ்பீக், கேனை முன்னாடி கொண்டு வந்துட்ட போதும். இது நெகட்டிவ் மாற்றுங்க, யூ கேனாட் ஸ்பீக், நாட் சேர்த்துட்ட போதும். ரைட்? அடுத்து இப்போ பாருங்கள், he has written, he has written a letter. இப்படி இருக்குது. இதை வந்து பாருங்கள், இதை எப்படி கொஸ்டின் ஆக்குவீங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். எப்படி கொஸ்டின் ஆக்குவீங்க? has he written a letter, has he written a letter. இதை நெகட்டிவ் ஆக்குங்க, he has not written a letter. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே அந்த ஆக்சிலரி வெர்பு கூட நம்ம நாட்டு சேர்த்துடுறோம். அதுவே என்ன வைக்கிறோம்? கொஸ்டின் ஆக்கிடுறோம். ஏன்னா மெயின் வெர்புன்னு ஒன்று தனியாக இருக்குது. மெயின் வெர்புன்னு ஒன்று தனியாக இருக்குது, வெவ்வேறு ஃபார்மில். இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது, அங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, இங்கே வந்து V3ல் இருக்குது. அதனால் நமக்கு மெயின் வெர்பை அப்படி வச்சுட்டு இந்த ஹெல்பிங் வெர்பை ஆக்சிலரி வெர்பை, ஓகே, இந்த ஆக்சிலரி, இது மாடல் ஆக்சிலரி, இது ரெண்டும் பிரைமரி ஆக்சிலரி. இந்த ஆக்சிலரி வெர்பு கூட நாட்டு சேர்த்து நெகட்டிவாகவும் இந்த ஆக்சிலரி வெர்பை முன்னாடி கொண்டு வந்து கொஸ்டினாகவும் ஜென்ரலாக நம்ம என்ன செய்துடுறோம்? மாற்றிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சர் டென்ஸை கொஸ்டின் ஆக்குறதும் நெகட்டிவ் ஆக்குறதும் ஈஸி. ஏன்னா அங்கேயே நமக்கு ஒரு மெயின் வெர்பு ஒரு ஹெல்பிங் வெர்ப் வந்துடுது. மெயின் வெர்ப், ஹெல்பிங் வெர்ப். இந்த ஹெல்பிங் வெர்பு கூட நாட்டு சேர்த்தா நெகட்டிவ். இப்போது he will have ₹500, அவன் 500 ரூபாய் வைத்திருப்பான். he will not have ₹500, அவன் 500 ரூபாய் வைத்திருக்க மாட்டான். அவன் 500 ரூபாய் வைத்திருக்க மாட்டான். he will not have ₹500. ஓகே, ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குதானா? இல்லை. இப்படி ஹெல்பிங் வெர்ப் இல்லாத ஒரு தருணத்தில் எப்படி நெகட்டிவ் ஆக்குறது, எப்படி கொஸ்டின் ஆக்குறதுங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அது ஹெல்ப் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ அப்படிங்கிற ஒரு ஆக்சிலரி வெர்ப். ஓகே, டூங்கிற ஆக்சிலரி வெர்ப் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் ப்ரைமரி ஆக்சிலரியில் ஒன்று தான். அந்த டூ ஃபேமிலியில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டஸ், டூ டஸ், தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் டஸ், இல்லைன்னா டூ. பாஸ்டில் டிட், டூ டஸ் டிட். இப்போ நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது யாரெல்லாம்னா டூ டஸ் டிட். எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் டூவும் டஸ்ஸும், ப்ரெசன்ட் டென்ஸில் டூவும் டஸ்ஸும் ஹெல்பிங் வெர்பு இல்லாத ஒரு தருணத்தில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. யார்? இந்த டூவும் டஸ்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் ஐ நோ, ஐ டோன்ட் நோவாக மாறுது, ஐ டு நாட் நோவாக மாறுது. he knows, he doesn't know, he knows, he knows, I know, he knows, third person singular. Okay, அங்கே he doesn't know, does not know. I do not know, he does not know, third person singular இருந்தா. I know,
he knows. அந்த அடிப்படையிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா I do not have இல்லைன்னா I don't have. We do not have இல்லைன்னா we don't have. You do not have, you don't have. They do not have, they don't have. இது எல்லாத்துக்குமே does not have, has கிடையாது. does அந்த s சவுண்டை யார் எடுத்துடுறாங்க? does எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ does not have, does not know தான் வரும். he does not knows கிடையாது. he knows, he does not know. அந்த அடிப்படையில் he has, he does not have. he has, he does not have. Remember, I do not have, I don't have, I don't knowங்கிற மாடலில். ஸோ எப்போ உங்களுக்கு ஹெல்பிங் வெர்பு இல்லையோ அப்போ யார் இருக்கிறா? டூ இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த டூ கூட நாட்டை சேர்க்குறீங்க. ஐ டு நாட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ், ஹீ டசன்ட் ஹாவ். ஓகே, இது பாஸ்டாக இருந்ததுன்னா அங்கேயும் இதுக்குள்ளே டிட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, அதுக்குள்ளே டிட் இருக்குது. டூ டஸோட பாஸ்டன்ஸ் என்னது? டிட். ஸோ அந்த டிட்டை நீங்கள் பிரிக்கும்போது இந்த ஹேடு அதோட தன்மை இழந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்முக்கு போயிடும். ஓகே, அப்போ அது எப்படி மாறிடும்? ஐ ரோட், ஐ டிட் நாட் ரைட். ஐ ரோட் அ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ டிட் நாட் ரைட் அ லெட்டர், ஐ டிட் நாட் ரைட். ஐ ரோட், ஐ டிட் நாட் ரோட் கிடையாது. டிட்டில் பாஸ்ட் வந்துடுறதுனால அந்த ரோட்டுங்கிறது மறைஞ்சு போய் அந்த ரோட்னாலே டிட் ப்ளஸ் ரைட். ரோட்னா என்னது? டிட் ப்ளஸ் ரைட். வென்ட்னா டிட் ப்ளஸ் go. ate, did plus eat. அந்த மாதிரி இந்த had, did plus have, did plus have தான் என்னது? had அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது did not have என்ன வரும்? did not have. I did not have, ஏதாவது I did not have a car yesterday. I did not have a car last year. Okay, he did not have, எல்லாத்துக்குமே did not have. So do not have, does not have, do not have, does not have. அதாவது don't have, doesn't have, did not have or didn't have. ஓகே, ஸோ did not have நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரை பொறுத்தவரை அங்கேயே இருக்குது, நமக்கு பிரச்சனை இல்லை. ரைட்? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக மாற்றுறோம். அடுத்து இதை எப்படி கொஸ்டினாக மாற்றுறது அப்படின்னா அதே வார்த்தைகள் தான் ஹெல்ப் பண்ணும். அதே டூ, டஸ், டிட். எப்படின்னு பாருங்கள். டூ, இப்போ யூ எடுத்துக்கோங்க. யூ ஹாவ் அ கார், நீ ஒரு கார் வைத்திருக்கிறாய். நீ ஒரு கார் வைத்திருக்கிறாயான்னா நம்ம எப்படி கேட்கணும்? இங்கே இருக்கிற டூவை தூக்கி முன்னாடி கொண்டு வரணும். டூ யூ ஹாவ் அ கார், டூ யூ ஹாவ் அ கார். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான்னா ஹீ ஹேஸ் அ கார். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான்னா டஸ் ஹீ ஹாவ் அ கார். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டஸ் ஹீ ஹாவ் அ கார். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்ததுன்னா கொஸ்டின் ஆக்கும்போது டஸ் வச்சு நம்ம ஆக்குறோம். எப்படி? டஸ் ஹீ நோ, டூ யூ நோ, டூ யூ நோ, டஸ் ஹீ நோ. அந்த மாதிரி டூ யூ ஹாவ், டஸ் ஹீ ஹாவ், ஹேஸ் இல்லை. புரியுதா? ஸோ எப்படி இந்த ஹேஸ் வந்து ஹேவாக மாறுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டஸ் ப்ளஸ் ஹேவ் தான் ஹேஸ். கொஸ்டின் ஆக்குறதுக்கு டஸ் ஹீ ஹாவ், டூ யூ ஹாவ். பாஸ்டாக இருந்தால் டிட் ஹீ ஹாவ், டிட் யூ ஹாவ். எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட்டு தான் பாஸ்ட் டென்ஸில். ப்ரெசண்டில் மட்டும் டஸ், டூ. இதை கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, டஸ் ஹீ ஹாவ் அ கார், அவன் ஒரு கார் வைத்திருக்கிறானா. டஸ் ஹீ ஹாவ் 2 pens, டஸ் ராஜா ஹாவ் 2 pens. ராஜா 2 பேனாக்கள் வைத்திருக்கிறானா. ஹேஸ் ராஜா காட் 2 pens. ஓகே, ஸோ டூ யூ ஹாவ், டூ யூ ஹாவ் 500 rupees, டூ யூ ஹாவ் 500 rupees. டஸ் ராஜா ஹாவ் 500 rupees. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? அவன் வைத்திருக்கிறானா. டஸ் ஹீ ஹாவ் ஏதாவது, டஸ் ஹீ ஹாவ் அ புக், அவன் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறானா.
டஸ் ஹி ஹாவ் 2 நோட்புக்ஸ்? அவன் 2 புத்தகங்கள் புத்தகம் வைத்திருக்கிறானா? கேட்கலாமா? ஃப்யூச்சரில் ரொம்ப ஈஸி, அது கூட நாட்டு சேர்த்துடலாம். won't have, he won't have ₹500 tomorrow. will he have ₹500 tomorrow? நாளைக்கு அவன் 500 ரூபாய் வைத்திருப்பானா? will he have a mobile phone tomorrow? will he have a mobile phone tomorrow? நாளைக்கு அவன் மொபைல் ஃபோன் வைத்திருப்பானா? no, he won't have a mobile phone. or he will have a mobile phone. he will have a mobile phone. அவன் மொபைல் ஃபோன் வைத்திருப்பான். அவன் மொபைல் ஃபோன் வைத்திருக்க மாட்டான்னா he will not have, இல்லைனா he won't have. he will not have or he won't have a mobile phone. புரியுதா? ஸோ இது ரொம்ப பேசிக்கானது. நார்மலாக எல்லா மெயின் வெர்ப்ஸையுமே நெகட்டிவ் ஆக்குறதுக்கும் கொஸ்டின் ஆக்குறதுக்கும் இந்த மாடல் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்சஸ். என்ன பார்க்க போகிறோம்? பெர்ஃபெக்ட் டென்சஸை பார்க்க போகிறோம். அந்த பெர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு எப்படி இந்த ஹாவ் ஹேஸ் ஹேட் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 பெர்ஃபெக்ட் டென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த 3 பெர்ஃபெக்ட் டென்சஸையும் நம்ம ஈஸியாக கற்றுக்க போகிறோம். இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா ஹாவ் எப்படி 3 டென்சஸ்லேயும் வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்தேன். ஹாவை தனியாக பார்க்கும்போது நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? பாருங்கள், ப்ரெசண்ட்டில் ஹாவ் ஆட்டும் ப்ரெசண்ட்டில் ஹாவும் ஹேஸுமாட்டும் ரோல் எடுக்கும். எதுக்கு ஹேஸ் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது சப்ஜெக்ட் 3rd person சிங்குலராக இருந்தால் என்ன வரும்? ஹேஸ் வரும் ப்ரெசண்ட்டில். ஸோ அடுத்து பாஸ்ட் டென்ஸில் இதே ஹேவ் என்னவா இருக்கும்னா ஹேடுன்னு இருக்கும். ஹேவ் என்னவா இருக்கும்? ஹேடு. ஃப்யூச்சரில் ஷால் ஹேவ், வில் ஹேவ், ஷால் ஹேவ், வில் ஹேவ். ஓகே, ஸோ பெர்ஃபெக்ட் டென்ஸ் உருவாக்குறதுக்கு ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3 தேவை. வெர்பு 3 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வெர்பு 3ங்கிறது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நமக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக V3 இருக்கும். V3க்கு முன்னாடி ஒரு ஹேவோட ஃபார்ம் இருக்கும். அப்போ தான் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ ப்ரெசண்ட்டாக இருந்தால் ஹேவோ ஹேஸ் இருக்கும், பாஸ்ட்டாக இருந்தால் ஹேட் இருக்கும், ஃப்யூச்சராக இருந்தால் ஷால் ஹேவ், வில் ஹேவ். இது கூட V3 வந்ததுன்னா அது அந்தந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது ஹேவ் ஹேஸ் கூட V3 வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேடு கூட V3 வந்துச்சுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஷால் ஹேவ், வில் ஹேவ் கூட V3 வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுதான் சுருக்கமாக நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஹேவ் ப்ளஸ் V3. யார் ஒருத்தருக்கு ஹேவ் 3 டென்ஸ்லையும் இப்படிலாம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதோ, யார் ஒருத்தருக்கு V3னா என்னென்னு தெரிஞ்சுக்குதோ அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சாலே பெர்ஃபெக்ட் டென்ஸை முடிச்சிடலாம். ஹேவ் ப்ளஸ் V3, ஹேவ் ப்ளஸ் V3. இதே கண்டினியூஸ் டென்ஸ்னால் B ப்ளஸ் V4 வரும். கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன வரும்? B ப்ளஸ் V4. அதாவது ப்ரெசென்ட்டில் ஆம் இஸ் ஆர், பாஸ்ட்டில் வாஸ் வேர், ஃப்யூச்சரில் ஷால் பி, வில் பி, அடுத்து V4. பி வெர்பை பற்றிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இப்போ போய் பார்த்தா தெரியும். அதுவும் ரொம்ப ஈஸி. ஸோ கண்டினியூஸ் டென்ஸுக்கு B ப்ளஸ் B4 இருக்கிற மாதிரி இங்கே ஹேவ் 3, ஹேவ் ப்ளஸ் V3. அவ்வளோதான். 3 பெர்ஃபெக்ட் டென்சஸை நம்ம கற்றுக்கிடலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். நமக்கு தேவையானது ஹேவ் எப்படி 3 டென்ஸ்லையும் இருக்குங்கிறது தெரியணும், கூட என்ன சேர்த்துக்கணும்? V3. அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னா ஐ ஹாவ் ரிட்டன், I have given, I have understood, I have studied, I have gone, I have been, I have had. அதாவது பி வெர்போட V3 என்னது? been. ஓகே, மீனிங்கில் நம்ம இதை பற்றி இந்த யூசேஜ் பற்றி பார்க்கும்போது இதோட மீனிங்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதோட யூசேஜ், இதோட மீனிங் நம்ம இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு 3 டென்ஸும் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 3 பெர்ஃபெக்ட் டென்சஸும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் ரிட்டன், ஐ ஹாவ் கிவன், ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட், ஐ ஹாவ் ஸ்டடிட் இந்த மாதிரி இருக்கும். இதே சப்ஜெக்ட் ஹீயாக இருந்ததுன்னா ஹீ ஹேஸ் ரிட்டன், ஹீ ஹேஸ் கிவன், ஹீ ஹேஸ் அண்டர்ஸ்டுட், ஹீ ஹேஸ் ஸ்டடிட் இந்த மாதிரி இருக்கும். இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில். பாஸ்ட் பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ஐ ஹேட் ரிட்டன், ஹீ ஹேட் ரிட்டன். எல்லாத்துக்குமே அந்த ஹேடு தான், கன்ஃபியூஷன் இல்லை. ஃப்யூச்சராக இருந்ததுன்னா ஐ ஷால் ஹாவ், வி ஷால் ஹாவ் ஜென்ரலாக. ஆனால் நம்ம
வழக்கம் போல் என்ன பயன்படுத்தும்? ஐ வில் ஹாவ், ஹீ வில் ஹாவ், எல்லாத்துக்கும் என்ன பயன்படுத்தும்? வில் ஹாவை பயன்படுத்துகிறோம். வில் ஹாவ் ரிட்டன், யூ வில் ஹாவ் ரிட்டன், தே வில் ஹாவ் ரிட்டன், ஹீ வில் ஹாவ் ரிட்டன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இதை எப்படி நெகட்டிவாக ஆக்குறது அப்படின்னா, இங்கே 2 வெர்பு இருக்குது. ஒரு மெயின் வெர்பு இருக்குது, ஹெல்பிங் வெர்பு இருக்குது. ரெண்டுமே வெர்பு தான். இது ஆக்சிலரி வெர்ப், இது மெயின் வெர்ப். ஏற்கனவே நம்ம பார்த்த டேபிளில் ஹாவ் மட்டும்தான் வெர்பாக இருந்தது. ஹாவ் ஹேஸ்னா ப்ரெசென்ட்டில் ஹாவ் ஹேஸ் மட்டும்தான் வெர்பாக இருந்தது. பாஸ்ட்டில் ஹேடு மட்டும்தான் இருந்தது. ஃப்யூச்சரில் ஷால் ஹேவ் வில் ஹேவ் மட்டும்தான் இருந்தது. வேறு வெர்பு இல்லை. ஆனால் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இன்னொரு வெர்பு இருக்குது, V3 இருக்குது. அதான் மெயின் வெர்ப். அதான் என்னது? மெயின் வெர்ப். அதனால் இந்த வார்த்தைகள் ஹெல்பிங் வெர்ப்ஸாக வர்றதுனால இந்த வார்த்தைகள் கூடவே நாட்டு சேர்த்தா நெகட்டிவ் ஆயிரும். எப்படின்னா, ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதியிருக்கிறேன், நான் எழுதிட்டேன். ஐ ஹாவ் நாட் ரிட்டன், ஐ ஹாவின்ட் ஆர் ஐ ஹாவ் நாட், ஐ ஹாவின்ட் ஆர் ஐ ஹாவ் நாட். He has written, he has not written, he hasn't written. He has not written, he hasn't written. Past, I had written, I had not written. He had written, he had not written. You will have written, you will not have written, you won't have written. He will not have written, he won't have written. இப்படி தான் நம்ம நெகட்டிவாக மாற்றுறோம். கொஸ்டின் ஆகிறதுக்கு இதே போல் இந்த வார்த்தைகளை முதல்ல கொண்டு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், யூ ஹாவ் ரிட்டன், யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். இதை கொஸ்டினை பார்த்துங்க, ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட், ஹாவ் யூ கிவன், ஹாவ் யூ ஸ்டடிட், ஹாவ் யூ கான், ஹாவ் யூ பீன், ஹாவ் யூ ஹேட். இந்த மாதிரியாக நம்ம மாற்றிட்டு போகலாம். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஹேஸ் ஹீ கான், has he studied, has he understood, has he done, has he spoken. Okay, has he had, has he been. இந்த மாதிரி இது கொஸ்டினாக மாறுது. இங்கே had he understood, had he gone, had he studied. இங்கே will he have. இந்த முதல்ல இருக்கிறது தானே கொண்டு வர முடியும். எப்போவுமே ஹெல்பிங் வெர்ப்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் வெர்ப் என்னது? ரிட்டன். ஹெல்பிங் வெர்ப்னா ஷால் இருக்குது, வில்ல இருக்குது, ஷால் இருக்குது, ஹேவ் இருக்குது, வில்ல இருக்குது, ஹேவ் இருக்குது. இதில் இந்த ரெண்டில் முதல்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம மாற்றி கொண்டு வருவோம். சரியா? ப்ரைமரி ஆக்சிலரி இது, இது மாடல் ஆக்சிலரி. ஸோ மாடல் ஆக்சிலரி தான் நம்ம என்ன செய்வோம்? மாற்றி கொண்டு வருவோம். அப்படி மாடல் ஆக்சிலரியை மாற்றி கொண்டு வரும்போது என்ன வரும்? வில் ஹீ. இப்போ ஹீ வில் ஹாவ் ரிட்டன் இருக்குன்னு வைங்களா. என்ன இருக்குது? ஹீ வில் ஹாவ் ரிட்டன் இருக்குது. இது எப்படி கொஸ்டினாக மாற்றுவீங்க? Will he have written? Will he have written? You will have studied. Will you have studied? இப்படி தான் நம்ம மாற்ற முடியும். இப்போது இதை வந்து எப்படி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், எப்படி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? இப்போ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டோட யூசேஜ் பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். எப்படி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி பொதுவாக யூஸ் பண்ணப்படுது, எப்படி நெகட்டிவாக யூஸ் பண்ணப்படுது, எப்படி கேள்வியாக பயன்படுத்தப்படுது, எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய நான் கொடுக்க போகிற இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் நிறைய சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களால் உருவாக்க முடியும், நல்லா பேச முடியும். ஏன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் நம்மளோட அன்றாட யூசேஜஸில் ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு டென்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகுனீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு செயல் நடைபெற்று முடிந்திருக்கிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம பேசும்போது அந்த செயல் முடிந்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக, ப்ரெசண்ட்டில் பெர்ஃபெக்ட் ஆகிருக்கு, முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிளே நம்ம எடுக்கலாம். நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, டீச்சர் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்பாங்க? எழுதிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது எப்படி இங்கிலீஷில் கேட்குறதுனா, ஹாவ் யூ ரிட்டன். அதாவது யூ ஹாவ் ரிட்டன்கிறது கொஸ்டினாக மாறும்போது என்ன மாறுது? ஹாவ் யூ ரிட்டன். ஹாவ் யூ ரிட்டன்னா என்ன அர்த்தம்னா, நீ எழுதிட்டியா. ஓகே, ஸோ நீ எழுதி விட்டாயா இல்லை நீ எழுதி இருக்கிறாயா, இந்த ரெண்டுக்குமே பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் நம்ம பொதுவாக பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ ஹாவ் யூ ரிட்டன், நீ எழுதிட்டியா? எஸ், ஐ ஹாவ் ரிட்டன். நோ, ஐ ஹாவ் நாட் ரிட்டன்.
அடுத்து அதே டீச்சர் இன்னொரு கேள்வி கேட்கும்போது புரிஞ்சுட்டுதா அப்படின்னு கேட்டதுன்னா எப்படி கேட்பாங்க? ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்? எஸ், ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, அதே டீச்சர் கேட்கக்கூடிய அடுத்த கொஸ்டின், ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க்? எஸ், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நோ, ஐ ஹாவ் நாட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஹேஸ் ஹீ கம்ப்ளீட்டட் இஸ் ஹோம்ஒர்க்? அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டானா? நோ, ஹீ ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் இஸ் ஹோம்ஒர்க். அவனோட ஹோம்ஒர்க்கை முடிக்கலை. இப்போ பாருங்கள், அந்த டீச்சர் கேட்கும்போது நேற்றே கொடுக்கப்பட்ட ஒரு ஹோம்ஒர்க்காக இருக்கலாம், அந்த நேற்று நைட்டே நம்ம முடிச்சிருந்துருக்கலாம். ஓகே, ஆனால் டீச்சர் அந்த இன்றைக்கி காலையில் கேட்குறாங்க, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா அப்படின்னு. ஆமாம், நான் முடிச்சிட்டேன். இதில் டைம் மென்ஷன் பண்ணப்படுதான்னா இல்லை. பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஒரு பாஸ்ட் டைம் எதையுமே நம்ம மென்ஷன் பண்ணி வரக்கூடாது. ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் எஸ்டர்டேனோ, ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் லாஸ்ட் நைட்னோ நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படியும் கேட்கப்படலை கேள்வி இல்லையா? நீ முடிச்சிட்டேன்னு தான் கேட்கப்படுதே தவிர, அடுத்த கொஸ்டின் நீ எப்போ கம்ப்ளீட் பண்ண அப்படிங்கிறது கேட்டால் தான் நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு போக முடியும். வென் டிட் யூ கம்ப்ளீட்? வென் டிட் யூ கம்ப்ளீட்? நீ எப்பொழுது கம்ப்ளீட் பண்ண? ஐ கம்ப்ளீட்டட் எஸ்டர்டே, ஐ கம்ப்ளீட்டட் லாஸ்ட் நைட். ஸோ இந்த எஸ்டர்டே, லாஸ்ட் நைட் இதெல்லாம் பாஸ்ட் டைமை இண்டிகேட் பண்ணுது, கடந்த காலத்தை குறிக்குது. ஸோ இந்த மாதிரி கடந்த காலத்தை குறிக்கும் போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த முடியுமே தவிர ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. ஓகே, ஸோ பொதுவாக ஒரு செயலை நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு, டைமே மென்ஷன் பண்ணாமல் நம்ம முடிச்சிருக்கோம்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம சொல்லலாம், நீங்கள் ஒரு டிகிரி இப்போ பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் எம்ஏ. எப்போன்னு கேட்கல, எப்போன்னு கேட்டால் ஐ கம்ப்ளீட்டட் இன் த இயர் 2000, ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் சொல்லலாம். எப்போ முடிச்சிங்க? வென் டிட் யூ கம்ப்ளீட்னு கேட்டால் வருஷம் சொல்ல வேண்டியது இருக்குது. இது பொதுவாக நான் முடிச்சிருக்கேன். பார்த்துருக்கிறியா? ஹேவ் யூ சீன்? எஸ், ஐ ஹவ் சீன். நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டியா? ஹேவ் யூ சீன்? எஸ், ஐ ஹவ் சீன். நான் பார்த்துட்டேன். கேள்விப்பட்டிருக்கியா? ஹேவ் யூ ஹேட்? என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஹேவ் யூ ஹேட் அபவுட் மீ? ஆமாம், நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எஸ், ஐ ஹாவ் ஹேட் அபவுட் யூ. ஹாவ் யூ பீன் டு கன்னியாகுமரி? அப்படின்னா நீ கன்னியாகுமரிக்கு போயிருக்கியா? எஸ், ஐ ஹவ் பீன் டு கன்னியாகுமரி ட்வைஸ். நான் கன்னியாகுமரிக்கு 2 தடவை போயிருக்கேன். இதில் வந்து எப்போன்னு கேட்கல, போயிருக்கியா, இந்த செயலை செய்திருக்கியா, செய்துட்டியா, செய்திருக்கிறாயா, செய்துட்டாயா, செய்திருக்கிறேன், செய்துவிட்டேன், இப்போ வரையும் செஞ்சுருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும்போது நெகட்டிவ். ஐ ஹாவன்ட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை முடிக்கலை. ஓகே, ஸோ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் ஒரு செயல் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சிட்டு, முடிஞ்சிருக்கலை, முடிஞ்சிருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கு கீவேர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஜஸ்ட், சோஃபார், எட், ஆல்ரெடி இந்த மாதிரி வார்த்தைகள் பொதுவாக பயன்படுத்தப்படுது. இதில் ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போது யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, கமான் லெட்ஸ் ஹேவ் அ டீ. மத்தியானம் நீங்கள் நல்லா வயிறு புடைக்க சாப்பிட்டு போயிருக்கீங்க. சாப்பிட்டுட்டு போய் நிற்கும்போது உங்கள்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க? கமான் லெட்ஸ் ஹேவ் அ டீ. உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? எப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்? ஐம் சாரி, ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச். ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச். நான் இப்போ தான் என்னோடய லஞ்சை சாப்பிட்டேன். அதாவது பேசக்கூடிய தருணத்தில் முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஐ ஹவ் ஜஸ்ட் ஹேட் மை லஞ்ச்னு சொல்கிறோம். அந்த ஜஸ்ட்டுங்கிற கீவேர்டை பயன்படுத்துகிறது சொல்கிறேன் இதில். ஓகே, அடுத்ததாக பாருங்கள், வாட் டைம் இஸ் ஹி லீவிங்? அவன் எப்போ போகிறான்? யாராவது ஒருத்தர் வாட் டைம் இஸ் ஹி லீவிங், அவன் ஏதோ எங்கேயோ போகணுன்னு சொன்னானே, எப்போ போகிறான்? வாட் டைம் இஸ் ஹி லீவிங்? ஹி ஹஸ் ஆல்ரெடி லெஃப்ட். பதில், அவன் ஏற்கனவே போயிட்டான். ஹி ஹாஸ் ஆல்ரெடி லெஃப்ட். ஆல்ரெடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், ஜஸ்ட்டை பயன்படுத்துகிறோம், ஆல்ரெடி பயன்படுத்துகிறோம். ஆர் யூ கம்மிங் டு ப்ளே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நீ விளையாட வரியா? நோ, ஐ ஹாவன்ட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் எட். நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை இன்னும் முடிக்கலை. வாட் இஸ் இன் த நியூஸ் பேப்பர் டுடே? ஐ ஹாவன்ட் ரெட் இட் எட். ஐ ஹாவன்ட் ரெட் இட் எட். இன்னும் அதை வாசிக்கலை அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்து சோஃபார் அப்படிங்கிற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி திங் இஸ் கோயிங் வெல்.
எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல். என்ன மீனிங்? எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஐ ஹாவன்ட் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் ஸோ ஃபார். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ ஹாவன்ட் ஹேட் எனி ப்ராப்ளம்ஸ் ஸோ ஃபார். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். இந்த எட், ஸோ ஃபார், ஆல்ரெடி, ஜஸ்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்த இந்த எவர் நெவரை இது கூட பயன்படுத்துவாங்க. எப்படின்னா ஹாவ் யூ எவர் சீன் மீ. ஹாவ் யூ சீன் மீனா என்ன பார்த்துருக்கியா? ஹாவ் யூ எவர் சீன் மீனா என்ன எப்போதாவது பார்த்துருக்கியா? பதில் ஐ ஹாவ் நாட் சீன் யூனா நான் ஒன்றை பார்த்துருக்கல. ஐ ஹாவ் நெவர் சீன் யூனா நான் ஒன்றை ஒருபோதும் பார்க்கல. ஓகே. ஹாவ் யூ எவர் பீன் டு கன்னியாகுமரி. கன்னியாகுமரிக்கு எப்போதான் போயிருக்கியா? ஐ ஹாவ் நெவர் பீன் டு கன்னியாகுமரி. நான் கன்னியாகுமரிக்கு போகவே இல்லை. ஹாவ் யூ எவர் ஹேட் அபவுட் மீ. என்னை பற்றி எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கியா? ஐ ஹாவ் நெவர் ஹேட் அபவுட் யூ. உன்னை பற்றி நான் கேள்விப்படவே இல்லை. இப்போது ஹீ ஹேஸ் கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் போயிருக்கிறான். அவன் எப்போ ஹீ ஹேஸ் கான் எஸ்டர்டேன்னு சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியாது. ஹீ வெண்ட் எஸ்டர்டே. ஹீ ஹேஸ் கான்னா என்னதுன்னா அவன் போயிருக்கான், இல்லைன்னா அவன் போயிட்டான். ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஹீ ஹேஸ் கான் கொஸ்டினில் எப்படி வரும்? ஹேஸ் ஹீ கான், அவன் போயிட்டானா? ஹேஸ் ஹீ லெஃப்ட் த பிளேஸ், அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டானா? ஹேஸ் ஹீ கம், அவன் வந்துட்டானா? இல்லைனா அவன் வந்திருக்கானா? அவன் வந்திருக்கிறானான்னு கேட்குறதுக்கும் ஹேஸ் ஹீ கம் தான். அவன் வந்துட்டானான்னு சொல்கிறதுக்கு என்னது தான்? ஹேஸ் ஹீ கம். நோ, ஹி ஹேசன்ட் கம் எட். ஹி ஹாஸ் நாட் கம் எட். புரியுதா? ஸோ இந்த ஹேஸ் ஹீ கம் அப்படின்னா அவன் வந்திருக்கானா? ஹேஸ் ஹீ கான், அவன் போயிருக்கானா? வேர் ஹேஸ் ஹீ கான், அவன் எங்கே போயிருக்கிறான்? நீங்கள் சொல்கிறீங்க ஹி ஹேஸ் கான் சம்வேர், ஹி ஹேஸ் கான்னு சொல்கிறீங்க. கொஸ்டின் என்ன வரைக்கும் அடுத்து வேர் ஹேஸ் ஹீ கான், அவன் எங்கே போயிருக்கிறான்? வாட் ஹேவ் தே டன், அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஹேவ் தே டன், தே ஹேவ் டன். கொஸ்டின் வரும்போது ஹேவ் தே டன், அடுத்து வாட் ஹேவ் தே டன். ஹவு ஹேவ் தே டன்னா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? ஒய் ஹாவ் யூ கம் ஹியர், ஒய் ஹாவ் யூ கம் ஹியர், ஏன் நீ இங்கே வந்திருக்க? புரியுதா? ஸோ இந்த மாதிரி WH கொஸ்டின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நார்மலாக ஹீ ஹேஸ் கம், ஹேஸ் ஹீ கம், ஹீ ஹேஸ் கான், ஹேஸ் ஹீ கான், வேர் ஹேஸ் ஹீ கான், வேர் ஹேஸ் ஹீ கான், அவன் எங்கே போயிருக்கிறான்? ஓகே. ஸோ ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட், ஹேஸ் ஹீ கம்ப்ளீட்டட்? கொஸ்டின் ஹி ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட், அவன் கம்ப்ளீட் பண்ணலை. ஹி ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க், ஹி ஹேஸ் நாட் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஹோம்ஒர்க். Have you understood? Have you understood? Yes. இப்போது ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்சுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் ஹேடா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஹாவ் யூ ஹேட், ஹாவ் யூ ஹேட், ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச், ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச். நீ லஞ்சு சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்குறது ஹாவ் யூ ஹேடு கேட்பாங்க. HAD ஹேடு. இந்த HAD ஹேடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோட தொடக்கத்திலே பார்த்தோம். ஹாவுக்கு வந்து ஈட்டுன்னு மீனிங் இருக்குது, ட்ரிங்க்குன்னு மீனிங் இருக்குது, டேக் மீனிங் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூசேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்ல. அதில் இந்த இடத்துல அந்த ஈட்டுங்கிற மீனிங்கில் கொண்டு வரும். ஈட், ஏட், ஈட்டன். அப்போது ஹாவ் யூ ஈட்டன்ங்கிறது தான் ஹாவ் ஹேட் ஹேடு. அந்த மூணாவது ஈட்டன்கிற இடத்துல என்ன வரும்? ஹேடு வரும் இல்லையா? அப்போது ஹாவ் யூ ஹேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹாவ் யூ ஈட்டன் அர்த்தம். ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச், ஹாவ் யூ ஈட்டன், ஹாவ் யூ ஹேட். ஹாவ் யூ ஹேடுங்கிறது ஹாவ் யூ ஈட்டன்கிற பிளேஸில் நம்ம அந்த ஹேடை யூஸ் பண்ணுறோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச்? எஸ், ஐ ஹவ் ஹேடு. அதுதான் சுருக்கமாக ஹேடா ஹேடு முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் கேட்குறத பார்த்துருப்பீங்க. ஆனால் நமக்கு இந்த ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி யூஸ் பண்ணுறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே ஓகே. ஆனால் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்போ ஹாவ் ஹேடு வருமா? வரும். ஹேடே வரும். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஐ ஹாவ் ஹேடுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்னவா இருக்கும்? ஐ ஹேடு. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்னொரு விஷயமும் நம்ம பேசிக்கலாம். பொதுவாக டைம் ஃபேக்டர்ஸ், கடந்த காலத்தில் நடந்த டைம் ஃபேக்டர்ஸ் எதையுமே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஐ ஹாவ் லிவ்டு இன் சென்னை சின்ஸ் 1997
1997 இருந்தே நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். 1997 நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதுக்கு என்ன வருதுன்னா சின்ஸ் ஐ ஹவ் லிவ்டு. இதை வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹவ் பீன் லிவிங் சின்ஸ், நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த சின்ஸ் ஃபார் நிறைய பேர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் அது பெர்ஃபெக்ட்லேயும் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஐ ஹவ் நோன் யூ, ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் மெனி இயர்ஸ். நான் அவனை ரொம்ப நாளாக தெரிஞ்சிருக்கிறேன். ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் மை சைல்டுஹுட். என்னோடய சைல்டுஹுட்லேருந்தே, குழந்தையாக இருக்கும்போது இருந்தே அவனை நான் தெரிஞ்சிருக்கிறேன், அவனை எனக்கு தெரியும். ஐ ஹவ் நோன் ஹிம் சின்ஸ் ஐ ஹாவ் நோன், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து என்ன பயன்படுத்துகிறோம்? சின்ஸ் மை சைல்டுஹுட். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தொடங்குறத குறிக்கும் போது ஃப்ரம் மாதிரி ஃப்ரம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்லேயும். என்ன யூஸ் பண்ணுறது இல்லை? ஃப்ரம் யூஸ் பண்ணுறது இல்லை. பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் ஃப்ரம். ஐ லிவ்டு இன் சென்னை ஃப்ரம் 1997 to 1999. முடிஞ்சு போச்சு. 97 99 வரைக்கும் நான் சென்னையில் வாழ்ந்தேன். அப்போ ஃப்ரம் டு ஓகே. ஆனால் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயோ பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்லேயோ அந்த ஃப்ரம் டு வராது. தொடங்கக்கூடிய டைமாக பாயிண்ட் ஆஃப் டைம் எந்த இடத்துல நம்ம தொடங்குறோங்கிறத மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் சின்ஸ். ஓகே. அதே நேரத்தில் பீரியட் ஆஃப் டைம் சொல்கிறதா இருந்தால் ஃபார். ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 24 years. 24 வருஷமாக நான் சென்னையில் வாழ்ந்திருக்கிறேன். அப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மீனிங். ஐ ஹவ் பீன் லிவிங் அந்த மீனிங்லேயும் ஐ ஹவ் பீன் லிவிங் ஃபார் 24 years. புரியுதா? ஸோ அது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மீனிங் நம்ம பார்க்கும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். ஆனால் இங்கேயும் இந்த சின்ஸும் ஃபாரும் வருங்கிற ஒரு கீ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் இங்கே மெயினாக என்ன கேட்பாங்கன்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ் கொடுத்துட்டு ஒரு பாஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. ஹி ஹஸ் கான் டு சென்னை எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அங்கே என்ன வர முடியாது? பெர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் என்ன வர முடியாது? எஸ்டர்டே வர முடியாது. எஸ்டர்டே என்ன பாஸ்ட் டென்ஸாக இருக்கணும். ஹி வென்ட் டு சென்னை எஸ்டர்டே தான் இருக்க முடியும். ஹி ஹஸ் கான் டு சென்னை எஸ்டர்டேன்னு வர முடியாது. என்ன தான் வர முடியும்? ஹி வென்ட் டு சென்னை எஸ்டர்டேன்னு தான் வர முடியும். ஸோ பாஸ்ட் டைம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஜென்ரலாக சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐ எம் ஹங்க்ரி, ஐ ஹாவன்ட் ஹேட் எனி திங் சின்ஸ் மார்னிங், சின்ஸ் திஸ் மார்னிங். இப்போ மணி வந்து ஒரு 2-2:30 இருக்கலாம். லஞ்சு சாப்பிடக்கூடிய டைம் தாண்டி போச்சு. நீங்கள் காலையில் இருந்தே சாப்பிடல, அப்போ பசியாக தானே இருப்பீங்க. ஐ எம் ஹங்க்ரி, ஐ ஹாவன்ட் ஹேட் எனி திங், ஐ ஹாவன்ட் ஈட்டன் எனி திங் சின்ஸ் திஸ் மார்னிங். இந்த சின்ஸ் பயன்படுத்துகிற பார்த்தீங்களா? காலையில் இருந்தே நான் எதுவுமே சாப்பிடலை. ஐ ஹாவ் நோன் யூ ஃபார் மெனி இயர்ஸ். உன்னை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 24 years. ஐ ஹாவ் லிவ்ட் இன் சென்னை சின்ஸ் 1997. ஓகே. இப்படியும் பெர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஹேட், அதாவது ஐ ஹேட் ரிட்டன், ஹீ ஹேட் ரிட்டன். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணப்படுதுன்னா கடந்த காலத்தில் ஒரு செயலை சொல்லி அந்த டைமுக்கு முன்னாடி, அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடந்திருந்தது அப்படின்னா, இப்போ நேற்று ஈவினிங் 5 மணிக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன், அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிருந்தது பாஸ்ட்டில் ஒரு டைம் சொல்லி அதுக்கு முன்னாடி நடந்திருந்தது. இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் பிஃபோர் ஐ ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன். ஐ ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தேன், பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிருந்தது அப்படின்னா the train had left before I reached the station, railway station. நான் ரயில்வே ஸ்டேஷனை சென்று அடையும் முன்பாகவே இந்த ட்ரெயின் போயிருந்தது. he had finished his work by evening. நைட் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சொல்கிறோம், அவனோட ஒர்க்கை ஈவினிங்க்கு முன்னாடியே முடிச்சிருந்தானே, ஈவினிங்லேயே முடித்திருந்தான், கடந்த காலத்தில் முடித்திருந்தான் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பயன்படுத்துறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இந்த கண்டிஷனல் கிளாஸில் பயன்படுத்தப்படும். எப்படி ரொம்ப அழகாக பயன்படுத்தப்படும்னா, நான் பார்த்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி. அது இஃப் ஐ ஹேட் சீன்னா நான் பார்த்திருந்தால். இஃப் ஐ ஹேட் சீன் யூ, நான் உன்னை பார்த்திருந்தால். ஐ வுட் ஹாவ் கம், நான் வந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் கம், வுட்டுக்கு அப்புறம் பாருங்கள், வுட் ஹாவ் கம் பெர்ஃபெக்ட் ஃபார்ம்.
have plus V3. So if you had studied well, you would have passed. நீ நல்லா படிச்சிருந்தனா பாஸ் ஆகி இருப்பாய். If you had told, I would have gone. நீ சொல்லி இருந்தால் நான் போயிருப்பேன். ஒரு செயல் நடந்திருந்தா இன்னொரு செயல் விளைவு, அதாவது இந்த கண்டிஷனுக்கு அது விளைவு. இந்த இஃப்ங்கிறது அந்த ஆல், இந்த செயல் நடந்திருந்தால். இஃப் யூ ஹேட் கம், நீ வந்திருந்தால். இஃப் ஐ ஹேட் கான், நான் போயிருந்தால். இஃப் ஹீ ஹேட் ஸ்டடீட், அவன் படித்திருந்தால். இஃப் தே ஹேட் கம், அவர்கள் வந்திருந்தால். இஃப் யூ ஹேட் ரிட்டன், நீ எழுதியிருந்தால். அப்போ இது இந்த கண்டிஷன் வந்து நிறைவேறுமானா நிறைவேறாது. இது இம்பாசிபிள் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்திருந்தால் தானே அதோட விளைவு என்னவாக இருக்கும். இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல் யூ வுட் ஹேவ் பாஸ்டுங்கிற சென்டென்ஸை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? நீ நல்லா படிச்சிருந்தனா நீ பாஸ் ஆகி இருப்ப. இதை நம்ம யார்கிட்ட பயன்படுத்துவோம்? எவன் ஒருத்தன் ஃபெயில் ஆகிருக்கிறானோ அவன்கிட்ட தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இது நிறைவேற்ற முடியாத ஒரு கண்டிஷன், முடிஞ்சு போன கண்டிஷன். இந்த மாதிரி முடிஞ்சு போன இம்பாசிபிள் கண்டிஷனில் நம்ம பயன்படுத்துறது இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இஃப் கூட நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் வெல், நீ நன்றாக படித்திருந்தால். யூ வுட் ஹேவ் பாஸ்ட், நீ பாஸ் ஆகி இருப்பாய். புரியுதா? ஸோ இந்த இடத்துலையும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணப்படுது. இந்த ரெண்டு யூசேஜஸ் தான் மெயினாக நமக்கு அதிகமாக பயன்படும். அடுத்ததாக ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் முதல்ல ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஷால் ஹாவ், வில் ஹாவ் கூட V3. ஹீ வில் ஹாவ் கம், ஹீ வில் ஹாவ் ரிட்டன். நீங்கள் ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்க, அதை முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறீங்க, இல்லைன்னா எழுதிட்டியான்னு கேட்குறீங்க. அப்போது ஆன்சர் வந்து நீங்கள் நாளைக்கு 5 மணிக்கு வந்தால் நான் முடித்திருப்பேன். இஃப் யூ கம் அட் 5 PM டுமாரோ, இஃப் யூ கம் அட் 5 PM டுமாரோ, நாளைக்கு 5 மணிக்கு, ஈவினிங் 5 மணிக்கு வந்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க், நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை முடித்திருப்பேன். அந்த 5 மணிக்கு முன்னாடி அந்த செயல் பெர்ஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃப்யூச்சரில் ஒரு டைமை சொல்லி அந்த டைமுக்கு முன்னாடி, பாஸ்ட் பெர்ஃபெக்டை பொறுத்தவரை பாஸ்ட்டில் ஒரு டைமை சொல்லி அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருந்ததுன்னா எப்படி? when I reached the railway station, when அந்த இடத்துல பொழுதுங்கிற மீனிங். I reached, நான் அடைந்தேன். I reached the railway station, நான் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தேன். when I reached the railway station, நான் ரயில்வே ஸ்டேஷனை அடைந்த பொழுது. the train had left, ட்ரெயின் போயிருந்தது. இது ஏற்கனவே என்ன பண்ணுறது? பிஃபோர். ஓகே, பிஃபோர் ஐ ரீச்டு த ரயில்வே ஸ்டேஷன் த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், நான் ரயில்வே ஸ்டேஷன் அடையும் முன்னால் ட்ரெயின் போயிருந்தது, இல்லைனா நான் அடைந்த பொழுது போயிருந்தது. எல்லாமே என்ன, கடந்த காலத்தில் ஒரு செயலை சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி இது நடந்திருந்தது அப்படிங்கிறத சொல்கிறோம். அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஃப்யூச்சரில் ஒரு டைமை சொல்லி அதுக்கு முன்னாடி ஒரு செயல் முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட். இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு கீவேர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா பை திஸ் டைம் டுமாரோ, இன் மே நெக்ஸ்ட் இயர், பை த எண்ட் ஆஃப் திஸ் வீக். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு டைம் சொல்லி அந்த டைமுக்கு முன்னாடி நான் முடிச்சிருப்பேன். ஓகே, ஹீ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஒர்க் பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த், இந்த மந்த் எண்டில் அவன் முடித்திருப்பான். ஹீ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் இன் 2 months டைம், 2 weeks டைம், 2 years டைம், இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நீங்கள் பார்த்தாலும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் தான் அப்படிங்கிறது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸ்போக்கனில் வந்து நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் செய்து முடித்திருப்பேன், ஒரு செயலை செய்து முடித்திருப்பேன் ஃப்யூச்சரில் ஒரு டைம், அதுக்கு முன்னாடி முடித்திருப்பேன்ங்கிறது சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போது நம்ம கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் அதாவது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் ஸ்ட்ரக்சுரலாக எப்படி இருக்கும், அமைப்பு எப்படி இருக்கும், அதோட யூசேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹாவ் ப்ளஸ் V3, கண்டினியூஸ்னால் B ப்ளஸ் V4, ஹாவ் ப்ளஸ் V3, B ப்ளஸ் V4. இப்போ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த ரெண்டையும் சேர்க்குறோன்னா இந்த ரெண்டோட குவாலிட்டியும் இருக்கும். அதாவது ஹாவ் ப்ளஸ் V3யும் இருக்கணும், ஹாவ் ப்ளஸ் V3 இருக்கணும். சரி, ஹேவுங்க நேச்சுரலாக இருக்குது, V3 இல்லைன்னு வச்சுக்கலாம் இப்போதைக்கு, ரைட். அடுத்து கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன வேணும்? B ப்ளஸ் V4. சரி, V4 இங்கே இருக்குது, ING என்ன இல்லை,
பி இல்லை. அப்போது இல்லாதது என்னலான்னா பியும் இல்லை ப்ளஸ் என்ன இல்லை V3யும் இல்லை. பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இருக்க வேண்டிய V3 இல்லை. கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஐஎன்ஜிக்கு முன்னாடி பி வெர்பு இருக்கணும், அந்த பி இல்லை. இந்த V3யும் பியும் ஒரே வார்த்தையில் வருதுன்னா அதுதான் பீன். அதுதான் என்னது பீன். பீன் அப்படிங்கிறது பி வெர்போட V3, பி வெர்போட V3. அந்த பீனை நீங்கள் கொண்டு வரும்போது பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பீனை கொண்டு வரும்போது இங்கே பெர்ஃபெக்ட் ஆயிடுது. நேச்சுரலாக ஹேவ் ப்ளஸ் V3 பெர்ஃபெக்ட் ஆயிருதா? ரைட். ஐஎன்ஜி V4ங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம், அதுக்கு முன்னாடி பி வெர்பு வரும்போது கண்டினியூஸ் ஆயிடுது. ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸ் டென்ஸ்னால் V4க்கு முன்னாடி, அதாவது ஐஎன்ஜி ஃபார்முக்கு முன்னாடி ஒரு பி வெர்பு இருக்கணும் கண்டினியூஸ் டென்ஸ்னால். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஹேவை தொடர்ந்து ஒரு V3 இருக்கணும். அப்போ இந்த V3 ஆகவும் இந்த பி வெர்பாகவும் ஒரே வேர்டே செயல்படுது, அதுதான் பீன். அதுதான் என்னது பீன். அப்போது பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸில் பீன்கிற வேர்டோட ரோல் வந்து ரொம்ப மறக்க முடியாதது. ஓகே, ஸோ அந்த பீனை நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், ஷால் ஹேவ் பீன், வில் ஹேவ் பீன். அப்போ பாருங்க, ஹேவ் பீன் பெர்ஃபெக்ட், ஐஎன்ஜி பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். வெறும் ஐஎன்ஜி பார்த்தாலே கண்டினியூஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? பி வெர்பு இருக்கணும். அந்த பி வெர்பு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ பி வெர்பு இருக்குது, ஐஎன்ஜி இருக்குது கண்டினியூஸ், ஹேவ் இருக்குது, V3 இருக்குது, பெர்ஃபெக்ட். ஸோ இதை தான் சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம், ஹேவ் பீன் ப்ளஸ் V4 இருந்ததுன்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் அந்த ஹேவ் பீன்ங்கிறது 3 டென்ஸில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ரெசென்ட்டில் ஹேவ் பீன், ஹேஸ் பீன், பாஸ்டில் ஹேட் பீன், ஃப்யூச்சரில் ஷால் ஹேவ் பீன், வில் ஹேவ் பீன். ஓகே, ஸோ இது கூட V4ங்கிற ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்லக்கூடிய 3 டென்ஸுமே நமக்கு கிடைக்கும். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், he has been studying. I have been studying, he has been studying. I had been studying, he had been studying. Past perfect continuous. அடுத்து future perfect continuous. I shall have been studying, he will have been studying. ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே நம்ம will have been studying யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக தெளிவாக தான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன்னா ஐக்கும் வீக்கும் என்ன யூஸ் பண்ணுங்கள், shall have been ஸ்டடியிங். ஆனால் அது தேவையில்லை, எல்லாருமே இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க. எனது ஐ வில் ஹவ் பீன் ஸ்டடியிங் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் அது நம்ம யூஸ் பண்ணாலே போதும். இவ்வளோதான் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஹாவ் பீன் ப்ளஸ் V4 அப்படிங்கிறத ஞாபகம் வைக்கணும். V4னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஐஎன்ஜி ஃபார்ம். கண்டினியூஸுக்கே உரிய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இல்லைன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் தான் V4. ஹாவ் பீன்ங்கிறது 3 டென்ஸ்லேயும் எப்படி இருக்கும், ப்ரெசண்ட்டில் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் என்ன இருக்கும், அது ஹேஸ் பீன். ஸோ ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், ஷால் ஹவ் பீன், வில் ஹவ் பீன் கூட ஐஎன்ஜி வந்துச்சுதுன்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ். கிளியர்? ரைட். இப்போது இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸோட யூசேஜஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், I have been studying. இந்த I have been studyingக்கும் I am studyingனு சொல்லக்கூடிய present continuousக்கும் I have been studying present perfect continuous, I am studying present continuous, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் படித்து கொண்டு இருக்கிறேன் தான் ரெண்டும். படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நார்மலாக படித்து கொண்டு இருக்கிறேன், I am studying. I am studying நீங்கள் சொல்லும்போது இப்போன்னு அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ ஆம் டீச்சிங், ஐ ஆம் டீச்சிங் நவ், நான் இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஆம் ஸ்டடியிங் நவ், நான் இப்பொழுது படித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் காலையில் 9 மணிலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ மணி வந்து 1, நான் 9 மணிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் எப்படி சொல்லணும்னா அங்கே தான் நமக்கு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, பாஸ்டில் ஒரு டைமில் செயல் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்து, ஓகே இப்போ ப்ரெசண்ட்லேயும் அது நடந்துக்கிட்டே இருந்து இன்னும் நடக்கும், முடிகிற டைம் நமக்கு தெரியாது.
1 மணிக்கு நான் சொல்கிறேன், காலையில் 9 மணிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன், முடிக்கலை என்ன வேலை, 2 மணிக்கு முடிக்கலாம், 4 மணிக்கு முடிக்கலாம். ஓகே, ஸோ பாஸ்டில் ஆரம்பித்த ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்து இப்போ ப்ரெசென்ட்லேயும் நடந்து கொண்டே இருந்து இன்னும் எப்போ முடியும் அப்படிங்கிறத பர்டிகுலராக நமக்கு தெரியாமல் அந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் தான் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் நம்ம சொல்லும்போது ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 9 o'clock, சின்ஸ் 9 AM. நான் 9 மணிலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ படிச்சுட்டு இருக்கேங்கிறது மட்டும் சொன்னால் ஐ எம் ஸ்டடிங் நவுன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் 9 மணிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்காக தான் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 9 o'clock. இது நான் 4 மணி நேரமாக படித்துக்கிட்டே இருக்கேன்னாலும் ஐ எம் ஸ்டடியிங் ஃபார் 4 ஹவர்ஸ்னு சொல்ல முடியாது. ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 4 hours. நான் 4 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறேன். நான் 4 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறேன். நான் காலையிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1982. நான் 1982லேருந்து நான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஹவ் பீன் லிவிங் ஹியர் ஃபார் 38 years. 38 வருஷமாக நான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சின்ஸ் ஃபார் தெரிஞ்சுக்கோங்க. சின்ஸ் வந்து அந்த பிகினிங் எப்போ தொடங்கணும் அப்படிங்கிற ஃப்ரம்ங்கிற சென்ஸில் பயன்படுத்தப்படுது. ஆனால் ஃப்ரம் யூஸ் பண்ண முடியாது ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஏற்கனவே ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இதே யூசேஜ் நம்ம பார்த்துருக்குறோம், நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பீரியட் ஆஃப் டைம் சொல்லும்போது இங்கே வந்து என்ன பயன்படுத்தப்படுது? ஃபார் 5 days, ஃபார் 3 centuries, ஃபார் half an hour, ஃபார் 20 minutes. எது வேணாலும் சொல்லலாம். பீரியட் ஆஃப் டைம் சொல்லணும்னா ஃபார். சின்ஸ் எஸ்டர்டே, சின்ஸ் திஸ் மார்னிங், சின்ஸ் லாஸ்ட் மந்த், சின்ஸ் மை சைல்ட்ஹுட், நான் குழந்தையா இருக்கும்போது இருந்தே. சின்ஸ் எஸ்டர்டே, நேற்றிலிருந்து. he has been playing since yesterday, நேற்றிருந்தே அவன் விளையாடிக்கிட்டே இருக்கான். புரியுதா? ஸோ சின்ஸுங்கிறது பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கே தொடங்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் ஃபாருங்கிறது அந்த டூரேஷனை சொல்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுதுங்கிறத இந்த ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எரர் ஸ்பாட்டிங்லேயும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நெகட்டிவ் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐ ஹவ் நாட் பீன். இதை கொஸ்டின் ஆக்குன்னா இப்போது யூ ஹாவ் பீன் பிளேயிங் சின்ஸ் திஸ் மார்னிங், நீ இன்னைக்கு காலையிலேருந்தே விளையாடிக்கிட்டு இருக்க. ஹாவ் யூ பீன் பிளேயிங் சின்ஸ் திஸ் மார்னிங், இன்னைக்கு காலையிலேருந்தே நீ விளையாடிக்கிட்டே இருக்கிறியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்குறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா had been plus V4. had been சப்ஜெக்ட் கூட had been plus V4 இருந்ததுன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். V4னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ING ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் I had been waiting, he had been waiting, I had been studying. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டுங்கிறத ஹேட் சொல்லுது, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுங்கிறத ஹேட் பீன் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அது தொடர்ந்து ஐஎன்ஜி இருந்த உடனே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அவ்வளோதான். இப்போது இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு டைமை சொல்லி அந்த டைமுக்கு முன்னாடி இருந்தே ஒருத்தர் காத்துக்கிட்டே இருந்தார், அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு அப்போ வரைக்கும் இருந்தார்னு சொல்லும்போது நம்ம இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, சரி இந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். when I reached there, நான் அங்கே ரீச் ஆன பொழுது, அடைந்த பொழுது. he had been waiting for me for half an hour, நான் அங்கே அந்த இடத்தை அடைந்த பொழுது அவன் he had been waiting for me, அவன் எனக்காக காத்திருந்தான். எவ்வளோ நேரம்? for half an hour, அரை மணி நேரமாக காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணி அரை மணி நேரமாக காத்துட்டு இருந்திருக்கேன் நான் போன டைமில் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, shall have been, will have been plus V4. shall have been, will have been plus V4 இருந்ததுன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள் I shall have been studying, he will have been studying. இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா,
he will have been, அதாவது ஃப்யூச்சரில் ஒரு டைம் வச்சு அந்த டைமுக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பை திஸ் டைம் டுமாரோ, நாளைக்கு இதே நேரத்தில். ஓகே, he will have been writing exam for 2 hours. he will have been writing exam for 2 hours by this time tomorrow. நாளைக்கு இதே நேரத்துக்கு அவன் 2 மணி நேரம் எக்ஸாம் எழுதியிருப்பான். முடிஞ்சிருக்காது, அதுக்கப்புறம் நடக்கும். அந்த 3 மணி நேரம் எக்ஸாமில் அவன் 2 மணி நேரத்தை எழுதியிருப்பாங்கிற மாதிரி ஒரு சென்ஸில் சொல்லணும்னா he will have been writing his exams for 2 hours by this time tomorrow. நாளைக்கு இதே நேரத்தில் அவனோட எக்ஸாமை 2 மணி நேரம் எழுதியிருந்திருப்பான். ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட், இந்த 6 டென்சஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 6 டென்சஸையும் இந்த ஹேவுங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த 6 டென்ஸுமே ஹேவ் இல்லாமல் நம்மளால் உருவாக்க முடியாது. சாதாரண பெர்ஃபெக்ட் டென்சஸாக இருந்துச்சுன்னா ஹேவ் கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லக்கூடிய V3 வரும். அவ்வளோதான் மெயினான ஸ்ட்ரக்சர். இதுவே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேவ் பீன் ப்ளஸ் V4, ஹேவ் பீன் ப்ளஸ் V4, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இதுதான் மெயினாக நம்ம மைண்டில் இருக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் மெயின் டிஃப்ரென்ஸ்னு நம்ம பார்க்குறது ஹேவுக்கும் ஹேஸுக்கும். ஹேஸ் வந்து 3rd person சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தால் யூஸ் பண்ணுவோங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ரைட், இந்த ஹேவ் ஹேஸ் நிறைய இடங்களில் நம்ம நார்மலாகவே பயன்படுத்துவோம், நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ், ஆர்டினரி சென்டென்சஸ் ஆகட்டும், கொஸ்டின்ஸ் ஆகட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கில் உள்ள சென்டென்சஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஐ ஹாவ் அ கார், நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். அவன் ஒரு கார் வைத்திருக்கிறான்னா ஹீ ஹேஸ் அ கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வைத்திருந்தேன்னா ஐ ஹேட் அ கார், நான் வைத்திருப்பேன்னா ஐ வில் ஹேவ் அ கார். ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து ஹீ ஹேஸ் 3 pencils, நான் வைத்திருக்கிறேன்னா ஐ ஹாவ் 3 pencils. 3 டென்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் அ ஹெடேக், எனக்கு தலைவலியே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் அ ஹெடேக். ஓகே, அடுத்ததான் he has his breakfast at 8 o'clock every day. தினமும் அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை 8 மணிக்கு சாப்பிடுவான். யூஸ்வல் ஹேபிட் இது. ஓகே, he has his breakfast at 8 o'clock every day. அடுத்ததான் இப்போது நம்ம ஒரு கப் காஃபி குடிப்போமா அப்படின்னா ஷால் வி ட்ரிங்க் எ கப் ஆஃப் டீன்னு காஃபின்னு சொல்லலாம். ஷால் வி ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, ஷால் வி ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி, ஒரு கப் காஃபி குடிப்போமா. ஓகே, ஷால் வி ஹாவ், ஷால் வி ட்ரிங்க்குங்கிற பிளேஸில். ஓகே, ஸோ ட்ரிங்க்லேயும் வரும், ஈட்லேயும் வரும். நான் சொல்லியிருக்கிறேன், ஈட்டுக்கும் என்ன வரும். இப்போ அடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா டூ யூ ஹாவ் எனி மணி, டூ யூ ஹாவ் எனி மணி. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் லெஸ் யூஸ்வலாக, வழக்கமாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாமல் இன்னொரு வகையான சென்டென்சஸும் யூஸ் பண்ணப்படுது, இன்னொரு வகையான சென்டென்ஸும் யூஸ் பண்ணப்படுது. என்னதுன்னா ஹாவ் யூ எனி மணி, டூ யூ ஹாவ் எனி மணியும் ஹாவ் யூ எனி மணியுமே யூஸ் பண்ணப்படுது. ஆனால் நீங்கள் டூ யூ ஹாவ் எனி மணியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெட்டர். டூ யூ ஹாவ் எனி மணி, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்கா. அடுத்து பதில் சொல்லும்போது ஐ டோன்ட் ஹாவ் எனி மணின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் நோ மணி, ஐ டோன்ட் ஹாவ் எனி மணி, ஐ ஹாவ் நோ மணி. ஹீ ஹேஸ் நோ மணி, ஹீ டசன்ட் ஹாவ் எனி மணி. அவன்கிட்ட எதுவும் பணம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டூ யூ ஹாவ் எனி ஒர்க், உனக்கு எதாவது வேலை இருக்கா. டஸ் ஹீ ஹாவ் எனி ஒர்க், டஸ் ஹீ ஹாவ், ஹேஸ் இல்லை, அந்த ஹேஸோட குவாலிட்டி டஸ் எடுத்துருது. ரைட், ஸோ டஸ் ஹீ ஹாவ் எனி ஒர்க், டூ யூ ஹாவ் எனி ஒர்க், உனக்கு ஏதாவது வேலை இருக்கா. அடுத்ததான் எனக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒர்க்குன்னு சொல்லலாம், ஐ ஹாவ் நோ ஒர்க்னு சொல்லலாம். அவனுக்கு வேலை இல்லைங்கும்போது ஹீ டசன்ட் ஹாவ் எனி ஒர்க்னு சொல்லலாம், ஹீ ஹேஸ் நோ ஒர்க்னு சொல்லலாம். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட், இது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட்ங்கிறது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு புரிஞ்சுட்டுதா? ஹாவ் யூ ரிட்டன், நீங்கள் எழுதிட்டிங்களா? பதில் எஸ், ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட், நோ ஐ ஹாவன்ட் அண்டர்ஸ்டுட். இப்போ நம்ம ஹாவ் டு அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட், பொதுவாக ஹாவ் தனியாக வரதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஹாவ் கூட V3 வரதை பற்றி பார்த்துருக்குறோம்.
ஹாவ் கூட V3 வரும்போது பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஈவன் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயுமே பீங்கிற வார்த்தை பீங்கிற V3 வரும் ஹாவ் கூட. ஸோ பொதுவாக வெர்பு அப்படின்னாலே ஹாவை தொடர்ந்து V3 மட்டும்தான் வர முடியும். வேறு V1ஓ V2ஓ V4ஓ எதுவுமே வர முடியாது. ஆனால் ஹாவ் டு அப்படின்னு வரும்போது ஹாவ் டு வேண்டி இருக்கிறது, ஹாவ் டு ஸ்டடி படிக்க வேண்டியது இருக்கிறது, ஹாவ் டு கோ போக வேண்டியது இருக்கிறது. அதாவது ஐ ஹாவ் டு கோ நான் போக வேண்டியது இருக்கிறது, ஐ ஹாவ் டு ஸ்டடி நான் படிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த சென்ஸில் ஹாவ் டு வந்து எல்லா டென்சஸ்லையுமே பயன்படுத்தப்பட முடியும். எப்படின்னா ப்ரெசென்ட்டில் ஏற்கனவே நம்ம பார்த்த மாடலில் தான் ஹாவ் டு ஹேஸ் டு, பாஸ்டில் ஹேட் டு, ஃப்யூச்சரில் ஷால் ஹாவ் டு வில் ஹாவ் டு. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் டு கோ நவ் என்ன அர்த்தம்? நான் இப்பொழுது போக வேண்டியது இருக்கிறது. ஹீ ஹேஸ் டு ஸ்டடி 3 lessons, ஹீ ஹேஸ் டு ஸ்டடி 3 lessons, அவன் 3 பாடங்கள் படிக்க வேண்டியது இருக்கிறது. யூ ஹாவ் டு கம் டுமாரோ, யூ ஹாவ் டு கம் டுமாரோனா நீ நாளை வர வேண்டியது இருக்கிறது. யூ ஹாவ் டு கெட் அப் ஏர்லி டுமாரோனா நீ நாளை சீக்கிரமாகவே எழும்ப வேண்டியது இருக்கிறது. அடுத்ததான் வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், நாம் கடினமாக உழைக்க வேண்டும் அப்படின்னா என்ன வருது? வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் தே ஹாவ் டு ப்ளே வெல் டு வின் த மேட்ச், இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும்னா அவர்கள் நன்றாக விளையாட வேண்டியது இருக்கிறது. தே ஹாவ் டு ப்ளே வெல் டு வின் த மேட்ச். ஸோ ஹீ ஹேஸ் டு ஸ்டடி வெல் டு கெட் குட் மார்க்ஸ், டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ ஹீ ஹேஸ் டு ஸ்டடி வெல் அவன் படிக்க வேண்டியது இருக்கிறது. இப்போது இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டேபிள்ஸ் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஐ வி யூ தேக்கு ஹாவ் டு ஹீ ஷீ இட் இந்த மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லக்கூடிய ஹீ ஷீ இட் ராமாக என்ன கொடுத்துருக்குறேன்? ஹேஸ் டுவும் கொடுத்துருக்குறேன். அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி அப்புறம் ப்ளே ஸ்லீப் கோ இந்த மாதிரி வார்த்தைகளையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு கோனா நான் போக வேண்டியது இருக்கிறது, ஹீ ஹேஸ் டு கோனா அவன் போக வேண்டியது இருக்கிறது. ஓகே, இது ப்ரெசன்ட் டென்ஸில். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் வரலாம். பாஸ்ட் டென்ஸில் ஐ ஹேட் டு கோ நான் போக வேண்டியது இருந்தது, ஹீ ஹேட் டு கோ அவன் போக வேண்டியது இருந்தது. ஓகே, நீ ஏன் நேற்று வரலன்னா ஐ ஹேட் டு கோ டு டெம்பிள் நான் கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது. ஐ ஹேட் டு கோ டு ஸ்கூல் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருந்தது. கடந்த காலத்தில் ஒரு செயல். ஓகே, அடுத்து ஃப்யூச்சராக இருந்தால் ஹீ வில் ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியது இருக்கும், நாளைக்கு அவன் போக வேண்டியது இருக்கும்னா ஹீ வில் ஹாவ் டு கோ தேர் டுமாரோ அங்கே அவன் நாளைக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டேபிளையும் இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் நான் கொடுத்துருக்குற இந்த டேபிளையும் நீங்கள் கொஞ்சம் அப்படி பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக இது கொஸ்டினாக எப்படி மாறும்? பாசிட்டிவ் கொஸ்டின்னா டூவில் ஆரம்பிக்கும், நெகட்டிவ்னா டோன்ட். ப்ரெசென்ட்டில் டஸ் டசன்ட். டு யூ ஹாவ் டு கோ நீ போக வேண்டியது இருக்கிறதா? டஸ் ஹீ ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியது இருக்கிறதா? ஓகே, டோன்ட் யூ ஹாவ் டு கோ நீ போக வேண்டியது இல்லையா? இந்த மாதிரியும் நீங்கள் கொஸ்டின் ஆட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை நெகட்டிவாக பயன்படுத்துறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் டு கோ நான் போக வேண்டியது இல்லை, யூ டோன்ட் ஹாவ் டு கோ நீ போக வேண்டியது இல்லை, ஹீ டசன்ட் ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் இந்த டேபிளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் ஐ ஹேட் டு கோ நான் போக வேண்டியது இருந்தது. இதோட நெகட்டிவ் என்னென்னா ஐ டிட் நாட் ஹாவ் டு கோ நான் போக வேண்டியது இருக்கவில்லை. ஓகே, ஹீ ஹேட் டு கோ அவன் போக வேண்டியது இருந்தது, ஹீ டிட் நாட் ஹாவ் டு கோ ஹீ டிட் நாட் ஹாவ் டு கோ. அடுத்ததாக கொஸ்டினில் டிட் ஹீ ஹாவ் டு கோ, டிட் யூ ஹாவ் டு கோ நீ போக வேண்டியது இருந்ததா, டிட் ஹீ ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியது இருந்ததா? இந்த மாதிரி இதில் எல்லா வெர்ப்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃப்யூச்சரில் ஐ ஷால் ஹாவ் டு கோ நான் போக வேண்டியது இருக்கும், ஹீ வில் ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியது இருக்கும், ஹீ வில் நாட் ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியது இருக்காது, வில் ஹீ ஹாவ் டு கோ அவன் போக வேண்டியது இருக்குமா? இந்த மாதிரி வரும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ஹாவ்ட்டுன்னு ஒரு செயலை செய்ய வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தருணத்தில் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஹாவ் டு ஹேஸ் டு செய்ய வேண்டியது இருந்தது, ஹேட் டு செய்ய வேண்டியது இருக்கும், வில் ஹாவ் டு ஷால் ஹாவ் டு. ஓகே, அடுத்து ஹேட் பெட்டர். ஹேட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து பாஸ்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அது பாஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, ப்ரெசென்ட்டில் நீ இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. யூ ஹேட் பெட்டர் கோ நவ், யூ ஹேட் பெட்டர் கோ நவ் இட் செல்ஃப் நீ இப்போ போகிறது
நல்லது. யூ ஹேட் பெட்டர் ஸ்டடி வெல், நல்லா படிக்கிறது நல்லது. ஓகே. யூ ஹேட் பெட்டர் கம் டுமாரோ, நீ நாளைக்கு வர்றது சிறந்தது. இந்த மாதிரி ஏரியாவில் இந்த யூ ஹேட் பெட்டர் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் கோல்டு டுடே, யூ ஹேட் பெட்டர் வேர் அ கோட். இந்த யூ ஹேட் பெட்டர் நம்ம யூ ஹேட் நான் சொல்கிறேன்னா யூட் பெட்டர்னு சொல்லுவாங்க. யூ அப்பாஸ்ட்ரஃபி டி. ஹீ ஹேட் பெட்டர், ஹீ அப்பாஸ்ட்ரஃபி டி, ஹீட் பெட்டர். ஸோ அது நமக்கு நம்ம பிகினிங் ஸ்டேஜில் அப்படிலாம் கான்ட்ராக்டட் ஃபார்மில் போய் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், தெளிவாகவே சொல்லி பார்த்துக்கலாம். ஹீ ஹேட் பெட்டர், யூ ஹேட் பெட்டர். ஓகே. ஸோ யூ ஹேட் பெட்டர் கோ நவுன்னு சொல்கிற மாதிரி இட்ஸ் கோல்டு நவ், யூ ஹேட் பெட்டர் வேர் அ கோட் ஆர் ஸ்வெட்டர், ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்கிறது பெட்டர். ஓகே. அண்டு என்ன சொல்லலாம், இட் மைட் ரெயின், மழை பெய்யலாம். அப்போது என்ன செய்யணும், யூ ஹேட் பெட்டர் டேக் அன் அம்ப்ரெல்லா, யூ ஹேட் பெட்டர் டேக் அன் அம்ப்ரெல்லா, டேக் அன் அம்ப்ரெல்லா, ஒரு அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு போகிறது சிறந்தது. ஐ ஹேட் பெட்டர் கோ நவ் ஆர் ஐ வில் பி லேட், நான் இப்போ போகிறது தான் சிறந்தது, இல்லைன்னா நான் லேட் ஆகிடுவேன். இதே நெகட்டிவில் சொல்லதாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், யூ சீம் டு பி டயர்டு, நீ டயர்டாக காணப்படுற. யூ ஹேட் பெட்டர் நாட் கோ டு ஒர்க் டுடே, யூ ஹேட் பெட்டர் நாட் கோ டு ஒர்க் டுடே, இன்றைக்கி வேலைக்கு போகாமல் இருக்கிறது பெட்டர். இந்த மாதிரி ஹேட் பெட்டருங்கிற டேம், ஹேடுங்கிறது பாஸ்ட் மாதிரி தெரிஞ்சாலும் அப்படி இல்லை, ஒரு சிலை செய்கிறது பெட்டர் அப்படின்னு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹேட் பெட்டர் பயன்படுத்துகிறோம். அது தொடர்ந்து டூ வராது. யூ ஹேட் பெட்டர் கோ, யூ ஹேட் பெட்டர் கம், யூ ஹேட் பெட்டர் ஸ்டடி, யூ ஹேட் பெட்டர் டேக் அன் அம்ப்ரெல்லா, இப்படி தான் இருக்குமே தவிர நெகட்டிவ் வரும்போது யூ ஹேட் பெட்டர் நாட் கோ டு ஒர்க், யூ ஹேட் பெட்டர் நாட் டேக் அன் அம்ப்ரெல்லா, இந்த மாதிரி எது சொல்லணுன்னாலும் அந்த டூ முன்னாடி வராது. யூ ஹேட் பெட்டர் டூ, இல்லைனா யூ ஹேட் நாட் பெட்டர் டூ, அப்படிலாம் வராது. இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஒரு ஏரியாவும் ஹேவ் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போது டோட்டலாக நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோன்னா, ஹேவ் அ இம்பரேட்டிவ் சென்டென்சஸாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு எப்படி ஹேவ் அ ஷவர், ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் அ குட் டே, இந்த மாதிரி பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பொசஷன், எப்படி அது வந்து உடைமையை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உடைமையில் ஹேஸ் காட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஐ ஹாவ் காட் 500 rupees அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் 500 rupees, ஐ ஹாவ் காட் 500 rupees. ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி அழுத்தி சொல்கிறதுக்கு, பொசஷனை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்கிறதுக்காக இந்த ஹேவ் காட் அப்படிங்கிற ஒரு டேம் பயன்படுத்தப்படுது. ஸ்ட்ரக்சரலி அது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். அது எதுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, அப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கல, இப்போ பண்ணியிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு தெரியும். ஐ ஹாவ் காட் அப்படிங்கிறது, காட்டுங்கிறது V3 பெர்ஃபெக்ட் ஃபார்மாக இருந்தாலும் அது மீனிங் வந்து ஹேவ்ங்கிற மீனிங், வைத்திருக்கிறேன், பொசஸ், ஓன் அப்படிங்கிற மீனிங்கில் தான் கொடுக்குது. இப்போ ஐ ஹாவ் 4 brothers, ஐ ஹாவ் காட் 4 brothers. He has a lot of work to do, he has got a lot of work to do அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹேவ் காட், ஹேஸ் காட்டும் இந்த பொசஷன்கிற மீனிங்கில் தான் வரும். இது தவிர ஹேவ் ஈட்டுன்னு மீனிங் கொடுக்குறது பார்த்தோம், டேக் கொடுக்குறத பார்த்தோம், ட்ரிங்க் கொடுக்குறத பார்த்தோம். அடுத்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பெர்ஃபெக்ட் கன்வீனியன்ஸ் டென்சஸ்லையும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக ஹேவ் டு பார்த்தோம். அடுத்ததாக என்ன பார்த்துருக்குறோம், ஹேட் பெட்டர் பார்த்துருக்குறோம். இதுக்கு இடையில் கண்டிஷனல் கிளாஸ்லேயும் அந்த இம்பாசிபிள் கண்டிஷன்லேயும் அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இதை திரும்ப பார்த்தீங்கன்னா ஹேவ் பற்றிய மேக்ஸிமம் சந்தேகங்கள் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இதையும் தாண்டி சந்தேகங்கள் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.